நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் பாஜகவின் வழக்கம் என வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி விமர்சித்துள்ளார். வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் எம்கேபி நகர் பகுதியில் கலாநிதி வீராசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் கலாநிதி வீராசாமியை பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் மற்றும் வட்ட செயலாளர் பாலு உள்ளிட்டோர் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கலாநிதி வீராசாமி, பாஜக வேட்பாளரின் வாக்குறுதியால் வடசென்னைக்கு எந்தவித பயனும் இல்லை என கூறினார். வடசென்னை தொகுதியில் ஒரு சில இடங்களில் பட்டா வழங்குவது பிரச்சனையாக உள்ளது என்றும், பட்டா வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்கள் அவங்க நாட்டுக்காக கொடுக்குற அந்த இதிலேயே அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றுறதில்லை. மோடியே நிறைவேற்றுறதில்லை. அப்புறமே இவர் என்னதை நிறைவேற்ற போகிறார்? இவர் இப்போ மோடி சொன்னதில் வேலை வாய்ப்புகள் 2 கோடி 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும், கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் கம்மி பண்ணுவோம், டாலர் மதிப்பை கட்டுக்குள் கொண்டு வருவோம், இது மாதிரி எவ்வளவோ சொன்னார். அது 10 வருஷமாக ஒன்றும் செய்யலை. இந்த 10 ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றி சொல்லி வாக்கு கேட்குறதுக்கு அவருக்கு வாய்ப்பில்லை அப்படின்றதுனால அடுத்த கப்சா ஒன்று விடுறது தான் இது. அதாவது ஒரு 25 இல்லை 50 500 கூட விடலாம். அதாவது நாங்கள் வட சென்னைக்கு இதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் களத்தில் இன்று செய்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் 4181 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டம் வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கொடுங்கியூர் குப்பைமேடு அதை சுத்தகரிப்பு செய்வதற்காக 640 கோடி ரூபாய் அதில் செஞ்சுருக்காங்க.